பூர்த்தி பண்ணணும். இதற்கு என்ன காரியம் பண்ணா இது எப்படி நீ நிறுத்துறது? ரக்ஷாபந்தனம் பேரை பண்ணி ஆயிடுத்துங்கிறியே, இது எப்படி நிறுத்துறதுன்னா அதற்கும் ஒரு யோஜனை இருக்கு. நீ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேப்பரை சித்தமா வச்சிருக்கேன். நீ என்ன பண்ணணும், படிச்சு பார்க்காம ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டு போடும், மீதி எல்லாம் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணணும்னா புரா தேவாசுரே யுத்தே சகரிசி சரிஷிபிஹி பதிஹி பரதஹ ப்ராக்ஞாத் ராஜ்யம் மதுராமம் கதஞ்சன. புனி சொன்னா, இப்ப அந்த கிழவர் ஆத்துக்கு வருவார், அவர்கிட்ட நீ என்ன கேட்கணும்? 2 வரங்களை கேட்கணும். தேவாசுர யுத்தத்துல கொடுத்தேலே அந்த 2 வரங்களை இப்ப என்ன நான் பிரயோஜனப்படுத்திக்கிறேன், எனக்கு கொடுங்கோன்னு கேட்கணும். அந்த 2 வரங்கள்னால ராம பட்டாபிஷேகத்தை, ராமருடைய பட்டாபிஷேகத்தை நிறுத்தி இந்த பரதனுக்கு பட்டாபிஷேகம் கேட்கணும். ராமன் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது, காட்டுக்கு விரட்டி விட்டு கொண்டு. உடனே இந்த கைகேயி சொல்றா, தௌச்சயாச்ச ஸ்வவர்த்தாரம் பரதஸ்யாபிஷேச்சனம். நீ சொன்னது போல நான் இந்த கழவர்கிட்ட ஒரு வரனை கேட்கிறேன். என்ன வரன்னா, இந்த பரதனுக்கு வேணா பட்டாபிஷேகம் நடக்கட்டும், ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்திக்கணும்னு கேட்கிறேன். ஆனா அந்த ராமன் குற்றமற்ற தெய்வத்தை காட்டுக்கு அனுப்ப வேண்டாண்டி, அவன் பாட்டுக்கு இங்க இருந்துட்டு போட்டுமே. கௌசல்யா இருக்கா, அது போல கௌசல்யோடைய அந்தப்புறத்துல அவனும் இருந்துட்டு போட்டும். அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணான்? நம்மளுக்கு கௌசல்யை பிடிக்காதே தவிர ராமனை நம்மளுக்கு பிடிக்குமே. அதனால அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் அந்த நாட்டுல, அவனை காட்டுக்கு அனுப்ப வேண்டாண்டின்னு இந்த கைகேயி அப்பையும் சொல்றா. பவ்ரராஜந்த ராமஸ்ய தம் வருஷாணி சதுர்தஷ. அவனை எதுக்கடி 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும்? அவன் பாட்டுக்கு இங்க இருக்கட்டுமே, நீ அதை விட்டுடுன்னா அதை ஒன்ன கேட்காத, பரத பட்டாபிஷேகம் வேணா நம்ம கேட்கலான்டா. உடனே அந்த பூனி சொன்னா, இருக்கலாம், அப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவனை அறியாமலே இந்த ஜனங்கள்லாம் ராம பட்டாபிஷேகம் நின்னுதுன்னா இந்த ஜனங்கள்லாம் ராமர் பக்கையே போய் சேர்ந்து நம்மளுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியாகும். அதனால அப்படி இருக்கக்கூடாது, அந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, காட்டுக்கு போயிடணும். நீ அதை வதனா கேளுன்னாலாம். சரி, இந்த ராஜா வரட்டும் கேட்கிறேன்னா, இப்படி இருந்தா அவர் அந்த பேப்பர்ல சைனே போட மாட்டார். என்ன பண்ணா அவர் கையெழுத்து போடுவார்னா அதற்குன்னு சில லட்சணம் இருக்கு, அந்த லட்சணப்படி கேட்கணும். நீ என்ன பண்ணணும்னா, குரோதாகாரம் பிரவிஷ்யாத்ய கிருத்தேவா அஸ்வபதே சுதே. அஸ்வபதே சுதேங்கிறார். உனக்கா நடிக்க சொல்லித்தரணும், நான் சொன்னதை நீ அப்படியே நடிச்சுன்னு வந்தா போதும். ஏன் குரோதாகாரம்னா, இப்படி நீ ராஜாக்களுக்கெல்லாம் என்ன வழக்கம்னா, ஒரு தப்பு ஒரு கோபம் வந்ததுன்னா அந்த குரோத கிரகத்துல போய் இருக்கணுமா. வா கோபமா இருக்காங்கிறது லோகத்துக்கு தெரியணும், வெளியில வரமாட்டா. ஆனா அந்த ரூம்குள்ள இருப்பா. ஏன்னா 100 தப்பு செஞ்சவாளை விட்டுடலாம், ஒரு நிரபராதியை தண்டிக்க கூடாது. அதனால அவ ஏதோடு பர்சனல் சுகதுக்கத்துல இருக்கிற, கோபதாபத்துல இருக்கிற காலத்துல நிரபராதியான ஒருத்தர் தண்டிச்சுட்டா என்ன பண்றது? ராஜாவோன்னு அவரு இவன் தப்பு பண்ணியிருக்கான், பண்ணாதவனை பண்ணியிருக்கான்னு நினைச்சிட்டு கழுத விட்டுட்டானா அந்த பாவம் வந்து சேர்ந்துடும். அதனால அவ அந்த குரோத கிரகத்துல இருப்பா. கோபத்தை அடக்கா வேந்தன்கிற 6 சொல்றா. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீர்க்கா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொள்ளா சீடன்கிற. இது போலன்னா ஆபத்துக்கு உதவா பிள்ளை, கஷ்ட காலத்துல பக்கத்துல இருந்து ரட்சணை பண்ணாத ஒரு குழந்தை இருக்கானே, அவன் குழந்தையே கிடையாது. அப்பா இங்க உள்ளூர்ல இருந்திருப்பாரு, உடம்பு சரியில்லாம இருப்பா, ஒரு வாய் தண்ணி கொடுக்க ஆள்ல, அவங்கேந்து இதுலேருந்து பணத்தை மட்டும் அனுப்பிட்டு இருக்கான் மெட்ராஸ்ல இருந்து. அந்த பிள்ளை கடைசி காலத்துல அவன் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோம், அவன் பணத்தை அனுப்பிச்சானா அது பிரயோஜனமே இல்லை. யார் ஒருத்தர் கூட இருந்து பார்த்துக்கிறானோ அவன் தான் உண்மையான பிள்ளை. இந்த அவசர காலத்துக்கு உதவாத பிள்ளை பிள்ளையே கிடையாது. அது மட்டுமா, அரும்பசிக்கு உதவா அன்னம், நல்ல பசியா இருக்கிற காலத்துல கிடைக்காத அன்னம் இருக்கே அது பிரயோஜனமே கிடையாது. அது மட்டும் இல்லை, தாகத்தை தீர்க்கா தண்ணீர், ஒரு ஜலம்னு அதை எடுத்து குடிச்சோன்னா மடமடன்னு உள்ள இருக்க ரொம்ப நேரமா இருக்கக்கூடிய தாகத்தை போக்கணும். தண்ணீருக்கு அழகு அதுதான். தரித்திரம் அறியா பெண்டீருங்கிறார். ஒரு குடும்பத்துக்கு கல்யாணமாயி வராளே ஒரு பெண்ணு, அவர் என்ன பண்ணணும்னா குடும்பத்தோட கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சு குடும்பத்தை நடத்தணும். தன்னுடைய ஆத்துக்காருக்கு என்ன வருமானம் அதற்கு தகுந்த செலவு பண்ணணும்.
கிடைக்கற்கரியா பொருளை ஈட்டிட்டு வர்றது அந்த கணவனுடைய வேலை. கொண்டு வந்த அந்த பொருளை கணக்கச்சிதமாக கணக்கு பார்த்து செலவு பண்ணணும். அது யாருடைய வேலைன்னா அந்த ஆத்துல இருக்கக்கூடிய கிருகிணிக்கு உடைய வேலை. அப்படி வீட்டினுடைய நிலை தெரிஞ்சு செலவு பண்ணணும். கோபத்தை அடக்கா வேந்தன். அதுபோல ராஜாக்கள் கோபத்தை அடக்கி இருக்கணுமா. ஏன்னாவா கோபம் மத்தவால தண்டிச்சிடக்கூடாது. குருமொழி கொல்லா சீடன், இந்த குருனுடைய வாக்க பொறுக்காத ஒரு சிஷ்யன். இதெல்லாம் அழகு கிடையாது. இதெல்லாம் இதுபடி இருந்தாதான் நல்லது, அழகு. அது போல கோபத்தை அடக்கா வேண்டன்கிறதுனால அவ அந்த குரோத கிரகத்துல தான் இருப்பா. நீ போய் அந்த குரோத கிரகத்துல இரு. அந்த இவர் வருவார், ராஜா தசரதன் வருவார். அவர்கிட்ட நம்ம கோபமா இருக்கோங்கிறத காமிக்கணும். வந்த உடனே என்ன பண்ணணும்னா, நீ இப்படி அவர் வந்தோடனே அழுதுட்டு போய் கேட்டேன்னா அவர் கொடுத்துடுவார். உடனே அவ அழ ஆரம்பிச்சா, இப்பயே அழாதிரி, இப்பயே அழுதேன்னா அவர் வர காலத்துல கண்ணீர் வத்தி போயிடும். நீ வர பர்யந்தம் இருந்துண்டு அஸ்வபதே சுதே வந்த பிறகு அழ ஆரம்பி. அப்பதான் அது யதார்த்தமா இருக்கும். ருதந்தி தாயிவம் ருதந்தி தாத்திவம் திருஷ்டுவா ஜகத்யாம் சோகலாலசா தவ பிரியார்த்தம் ராஜாகி பிராணானபி பரித்யஜேத். வந்தோன்னு அழ ஆரம்பின்னா உடனே இந்த கைகேயி கேட்டா, இவ்வளோ பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் நம்ம பண்றோம், அந்த தசரதன் இதுக்கெல்லாம் ஒத்துப்பாரா? இது நடக்குமா? ஏன்னா ரக்ஷாபந்தன் ஆயிடுத்து, பிரிய பாத்திரம் அந்த ராமன், பிரிய புத்திரன் அந்த ராமன், இதெல்லாம் நடக்குமாங்கிறார். உடனே அந்த கூனி சொல்றார், உன்மேல அவன் வச்ச பிரியன் உனக்கு தெரியாதுரி. தவ பிரியார்த்தம் ராஜாகி பிராணானபி பரித்யஜை. இவ சொன்னது ஆச்சரியம் இல்லை, இது அப்படியே நடக்க போறது. இவ மேல வச்ச பிரியத்தினால வாக்க கொடுத்துட்டு ராமர் காட்டு கிளம்ப போறார், பிராணனே போக போறது. உன் மேல வச்ச பிரியத்தினால அவர் என்ன வேணா சொல்லுவார், என்ன வேணா செய்வார், படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுவார். நீ கேளுன்னு சொல்ல சொன்னபடியே அவரும் வந்தார், தசரதனும் வரார். அது போல நீ எப்படி இருக்கணும்னா, தசரதன் வர காலத்துல நீ இப்படி புது புடவை நெத்தியில போட்டு தலையை கட்டிண்டு வளையல் போட்டுண்டு நகைகள்லாம் போட்டுண்டு இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா குரோத கிரகத்துல இருக்கணும். எது போல இருக்கணும்னா பழைய புடவையை கட்டிக்கணும், அணிகலன்கள்லாம் எடுத்து அவுத்து வச்சிடணும், நெத்தியில குங்குமம் இருக்கக்கூடாது, தலையை விரிகோலமா போட்டுக்கணும், கண்ணை அழுதுண்டே இருக்கணும், சப்தம் கொடுத்துட்டே இருக்கணும். இது போல எது எதெல்லாம் கொண்டு இந்த சுவாசினி வஸ்துக்கள்லாம் உடம்புல இருக்கக்கூடாது. பார்த்தாலே ஒரு விகாரமான ஒரு ஸ்வரூபத்துல நீ இருக்கணும். எது எதெல்லாம் பொருட்கள் சொப்பனத்துல கூட இது வேண்டான்னு நினைக்க கூடாதோ அத்தனை வஸ்துக்களையும் நீ கலைனாலா. அவ சொன்னது ஆச்சரியம் இல்லை, இது எல்லாத்தையும் அவ கலைஞ்சு விட்டான். அப்படி வந்து பார்க்கறா, தேவதேவி விருஷம் குருத்தா குரோதாகாரமபித்ருதாம் அபாபஹா பாபசல்லாமாம் ததரிஷ தரணி தலே. ராஜா வந்து பார்க்கறான், தரையில விழுந்து கிடக்கா. எப்படி இருப்பான் அந்த கைகேயினா? ரூபத்துல அவ்வளோ சிறந்தவளா இருப்பதுனாலதான் அவளை மூணாவதா கல்யாணம் பண்ணிட்டான். அழகா இருக்கக்கூடிய அவள் ஒரு ஜலத்தை குடிச்சா ஸ்படிகம் போல இருப்பா. ஜலத்தை குடிச்சா இறங்கிறது உள்ள தெரியுமா, அவ்வளோ வெள்ளையான ஒரு திருமேனி. அப்படி இருக்கக்கூடியவர் நிலத்துல படுத்துட்டு இருக்கா, ஒரு தேவதாஸ்திரி படுத்துட்டு இருப்பது போல இருக்கு. ஆனா பார்த்தா இப்படி ஒரு தலைவிரி கோலம் அழுதுன்னு இருக்கா. இந்த கோலத்தை பார்த்தோன்னா அவனுக்கு பயம் வந்துடுது. ஏன் நீ அழற, எந்த காரணத்தினால நீ அழற என்கிட்ட சொல்லுன்னா திரும்பி திரும்பி கேட்கறான். அவ படுத்துட்டபடி பதில் சொல்லாம இருந்துட்டே இருக்கா. உடனே ராஜா என்னென்ன சொற்கள்லாம் சொல்லக்கூடாதோ அது அத்தனையும் சொல்லி கேட்கிறான் சமாதானப்படுத்துறதுக்காக. அவத்யோ வத்யதாம் கோவா வத்தா கோவா விமுச்சியதாம் தரித்ர கோவா பவத்பாட்யா திவ்யவான் வாப்ய கிஞ்சனஹா. ஏ தேவி, கண்ணை முழிச்சு என்ன பாரு, எதற்காக நீ அழற, ஏன் இந்த குரோத கிரகத்துல இருக்க, உனக்கு என்ன வேணும் இப்ப என்கிட்ட சொல்லி, எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்றேன். நிரபராதிய தண்டிக்கணுமா? நான் ராஜா, நீ எது சொன்னாலும் நடத்துவேன். அதுவும் உனக்கு எதா வேணும்னா எதுவா இருந்தாலும் என்னால் நடத்தி தர முடியும். நீ சொல்லு, நிரபராதியா இருக்கிறவனை தண்டிக்கணுமா சொல்லு, தண்டிக்கிறேன். இல்ல தப்பு பண்ணவன் குற்றவாளியா யாராவது உனக்கு வேண்டிவா, யாராவது ஜெயில இருக்காளா சொல்லு, உத்தரட்சணம் விடுவிச்சுடுறேன். நிரபராதியை ஏதாவது கேசு போட்டு உள்ள தள்ளணும்னு நான் தள்ளுறேன்.
உள்ள இருக்கிறவாள கேஸே இல்லாம தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை வெளியே விட. உனக்காக பண்றேன், என்ன பண்ணணும் சொல்லு. அதற்கு மேல தரித்திரனா இருக்கான், உனக்கு தெரிஞ்சவன் யாராவது ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கானா, தரித்திரனா இருக்கானா, நீ சொல்லு, உனக்கு வேணும்னா அவனை பணக்காரன் ஆக்கி விடுறேன். அவன் கிட்ட மூட்டை மூட்டையா பணத்தை கொடுத்து அவனை பணக்காரன் ஆக்கி விடுறேன். இல்ல உனக்கு தெரிஞ்சவன் வேண்டாதவன் யாராவது பணக்காரனா இருந்தான்னா சொல்லு, அவனை கவர்மெண்ட்டை விட்டு ஏவி விட்டு பல கேஸை போட்டு அவன்கிட்ட இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஏவி அவனை ஏழையா பண்ணி போடுறேன் ஒரே ராத்திரியில. என்ன பண்ணணும் சொல்லுன்னா, எது எதெல்லாம் மனசால கூட ஒரு ராஜா செய்யக்கூடாதோ அதர்ம செயல்கள் எல்லாத்தையும் சொல்லி அதை அத்தனையும் உனக்காக நான் செய்ய காத்துட்டு இருக்கேன், என்ன வேணும்னு சொல்லுன்னு கதறி கதறி கேட்கிறார். அப்ப பேசாம இருக்கா அந்த கைகேயி. உடனே சொல்றா, தம்மன்மத ஷரைர் வித்தம் காமவேகவசானுகம் உவாச பிருத்திவி பாலம் கைகேயி தாருணம் வச்சா. என்னன்னு கேட்டது போக நீ எது சொல்றையோ அதை செய்ய நான் சித்தமா இருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அநீதியான காரியங்கள் அத்தனையும் உனக்காக நான் செய்வேன்னு அந்த ராஜா கதறி கதறி சொல்றத பார்த்தோன்னே புரிஞ்சுட்டாவ புத்திசாலியா இருக்கா. புத்திச்சாவி சதுர்குணம். இந்த சமயத்துல அவர்கிட்ட பேப்பரை நீட்டினா அவர் படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுவான்னு தெரிஞ்சுட்டு, எனக்கு நீங்க ஒரு காரியம், எனக்கு ஒரு வரன் தரணும் நீங்கன்னு சொல்லி கேட்கிறா. ஏன்னா அவன் எதனால இப்ப வஞ்சிக்கப்பட்டிருக்கான்னா, தன் மன்மத ஷரைர் வித்தம், அந்த காமம் அவனுக்குள்ள போயிடுது. ஏன்னா வார்த்தை தடிச்சு தடிச்சு போயிட்டு இருக்கு. காமவே கவசானுகம், காமம் உள்ள போகுது. எந்தெந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் வருது. உவாச பிருத்திவி பாலம் கைகேயி தாருணம் வச்சஹா. ஆகவே இப்ப அவன்கிட்ட சொன்னா சரியா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு கேட்கிறா, நாஸ்தி விப்ரகிருதா தேவ கேனச்சின்னாத்மவானிதா அபிப்ரயாசுஸ்து மே கிஞ்சித் மிச்சாமி த்வயா கிருதம். நீங்க எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பாக நிறைவேற்ற வேணும்னு சொல்லி கேட்கிறா. என்ன அபிப்பிராயம்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நீங்க அந்த சத்தியத்தை பூர்த்தி பண்ணிட்டு தரணும், எனக்கு நீங்க வரன் கொடுக்கணும். என்ன உனக்கு நீ எது கேட்டாலும் நான் செய்யறதுக்கு சித்தமா இருக்கேன், நீ என்ன வேணும்னு கேளுங்கிறான் தசரதன். அவளுத்தேன ஜானாசி தொத்தஹா பிரியதரோமவ. இந்த லோகத்துல ஒன்ன காட்டிலும் பிரியமான வஸ்து ஒண்ணு கிடையாது. மனுஜோ மனுயாத்ராஜான் ராமாதன்யே ச வித்யதே. அதையும் தாண்டி ஒருத்தர் இருக்கான்னா அது ராமர் மட்டுமே. அந்த ராமர் மேல ஆணவடிக்க சொல்றேன், நீ எது கேட்டாலும் நான் பண்ணுவேன். தேனாஜய்யேனம் முக்கியேன ராகவேன மகாத்மனா ஷபே மே ஜீவனார்ஹேன ப்ரூஹியன் ஆத்மனேச்சசி. கைகேயி, நீ எது கேட்டாலும் நான் கொடுப்பேங்கிறேன், நீ திருப்பி திருப்பி தயங்குறியே, உனக்கு என்ன வேணும் கேளு. உன்னை விட பிரியத்தை உன்மேலதான் இந்த லோகத்துல பிரியமா வச்சிருக்கேன். உன்னையும் தாண்டி பிரியன்னா அந்த ராமன். அந்த ராமன் மேல சபதம் ஆணபிடிக்க சொல்றேன், நீ எந்த வாக்கு கேட்டாலும் அதை நிறைவேற்றி தரும். அப்பையும் அவள் பேசாம இருக்கா. ஒரு தடவை சத்தியம் பண்ணா, ரெண்டாவது தடவை அப்பையும் பேசாம இருந்தோடனே இன்னொரு வாக்கு கொடுக்குறான். எம் முகூர்த்தம் அபஷ்யம் ஸ்து ந ஜீவேய மகந்த்ருவம் கேன ராமேன கைகேயி ஷபேதே வசன கிரியாம். கைகேயி, ரெண்டாவது சத்தியம் பண்ணி தரேன் உனக்கு. எந்த ராமனை விட்டு நான் பிரிஞ்சேன்னா, ஒரு மணி நேரம் அந்த ராமனை பார்க்காம இருந்தேன்னா என் ஜீவன் தங்காதோ, அந்த ராமன் மேல ஆணபிடிக்க சொல்றேன், நீ எது கேட்டாலும் அதை நான் நிறைவேற்றுவேன். ரெண்டாவது சத்தியத்தை கொடுக்கிறார். அப்பையும் பேசாம இருக்கா. மூணாவது தடவை அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆத்மனாவாத்மஜைச்சான்யைஹி பிரணேயம் மனுஜ ரிஷபம் தேன ராமேன கைகேயி ஷபேதே வசன கிரியாம். மூன்றாவது ஆணபிடிக்க சொல்றேன். மூன்றாவது சத்தியம் என்னன்னா, மிருத்யுதூதாள் இந்த ராமனை நாங்க அழைச்சிட்டு போனோம், ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கூப்பிடுற காலத்துல பக்கத்துல நான் இருந்தேன்னா உடனே அந்த தூத்தாள், இந்த யமதூத்தாள்கிட்டையும் மிருத்யுட்டையும் சண்டை போடுவேன். என் ராமனை நீங்க எடுத்துன்னு போகக்கூடாது. உடனே அவா சொல்வா, இவனுக்கு பதிலாக யாரு வருவான்னு கேட்டான்னா, இவன் உயிரை இங்க விட்டுடுங்கோ,
அதற்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், என் உயிரை கொடுப்பேன். போரலையா லக்ஷ்மண உயிரை கொடுப்பேன், போரலையா அந்த பரதன் உயிர், போரலையா அந்த சத்ருகுண உயிர், போராதா உன் உயிர், இல்லைன்னா அந்த சுமித்ரைய உயிர், இல்லைன்னா அந்த கௌசல்யனுடைய உயிரை கொடுப்பேன். அதுவும் போரலன்னு அந்த யமதூதாலோ அந்த மிருத்யுவோ சொன்னானே. ஆனால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி ஜனங்கள், அதை விட்டு அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய உயிரை கொடுத்தாவது இந்த ராமனுடைய இந்த உயிரை மீட்பேன். ஏன்னா இந்த லோகத்திலேயே அவனை காட்டிலும் ஒரு வஸ்து எனக்கு கிடையாது. அந்த ராமன் மேல நான் ஆக்ஞை பிடிக்க சொல்றேன், பிரதிஜை பண்றேன். சபேதே வச்சனக்கிரியா, 3வது தடவை பிரதிஜை பண்றேன். நீ எது கேட்டாலும் அதை நான் பண்ணி தருவேன். பார்த்தால் அந்த கைகேயி பார்த்தா இதற்கு மேல அவர் சத்தியம் பண்றதுக்கு இல்லை, இவர் இனிமே எதை கேட்டாலும் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அப்ப இந்த வரண கேட்கிறா. பாகவதத்துல கதை சொல்லிண்டே இருக்கிற சுகாச்சாரியார் ரகுவம்சத்தை வர்ணிக்கிற காலத்துல சொல்றார், எஸ் சத்யபாச பரிவீத பிதுர்நிதேசம்ங்கிறார். ஒரு கட்டு 2 கட்டு இல்ல, 3 தடவை தன்னைத்தானே ஒரு பந்தத்தை போட்டுட்டார் அந்த சுகாச்சாரியார். அதை அவுக்கவே இந்த தசரதன் என்ன பண்ணான்னா, சத்தியம் சத்தியம் சத்தியம்னு 3 சத்தியம்ங்கிற ஒரு பாச கைத்தை அவனை அறியாமலே அவனுடைய கழுத்துல சுத்தின்ட்டான். சத்தியபாச பத்தனாக இருக்கான். அப்ப தச்சுன்வந்து த்ரயஸ்திரிம்சத் தேவாஹ சாக்னி புரோகமாஹ சந்திராதித்யோ நபஸ்சைவ கிரஹாஸ் ராத்ரிஹனி திஷா. உடனே அந்த கைகேயி பார்த்தா இனிமே இவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை வந்த உடனே தேவர்கள் எல்லாம் சாட்சிக்கு கூப்பிடுறான். என்ன சாட்சின்னா, இந்த அயோத்தியில இது கைகேயினுடைய அந்தப்புறம். இந்த அந்தப்புறத்துல 4 செவுத்துக்குள்ள நடக்கிற சமாச்சாரம் இது. நாளைக்கு இது வெளியில யாருக்கும் தெரியாது. இந்த ராஜா இத்தனை தடவை சத்தியம் பண்ணி என்னுடைய வாக்கை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கான். ஆனா நாளைக்கு வெளியில வந்த பிறகு நான் இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால இதற்கு சாட்சி யாருன்னா, தேவர்கள்லாம் சாட்சி, அக்னி சாட்சி, இந்திரன் சாட்சி, 33 கோடி தேவர்கள் தான் சாட்சி. சாக்னி புரோகமாக அக்னி சாட்சி, அதற்கு மேல சந்திரன் சாட்சி, ஆகாசம் சாட்சி, இந்த திக்குகள் சாட்சி, இந்த ராத்திரி பகல் சாட்சி. இதெல்லாம் நீங்களாம் பார்த்துட்டு இருக்கேள். இந்த தசரதன் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான், நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்கார். அவர் மட்டும் இல்ல, ஜகச்ச பிருத்திவி சேயம், இந்த பூமி சாட்சி, ச கந்தர்வாஹா ச ராட்சசாஹ, கந்தர்வர்கள் சாட்சி, ராட்சசர்கள் சாட்சி, நிஷாச்சராணி பூதானி கிரகேஷு கிரகதேவதாக, எல்லா தேவர்களும் சாட்சின்னு சொல்லி அந்த அவாளெல்லாம் சாட்சி கூப்பிட்டோன்னு பார்த்தார் தசரதன். என்ன இது, இந்த சாட்சியினுடைய லிஸ்டே இவ்வளோ பெருசா இருக்கே, அப்ப இவ கேட்க போற வரன் எவ்வளவு பெருசா இருக்கும். பயம் வந்துடுதான். தெரியாம நம்ம 1 தடவை 2 தடவை இல்ல 3 தடவை வாக்கு கொடுத்து விட்டோமே, நான் எதுவா இருந்தாலும் செய்யறேன்னு. சாட்சிகிட்ட பார்த்தா பயமா இருக்கு, இவ என்னத்தை கேட்க போறான்னு தெரியலையேன்னு விதுக்குங்கிறது. பயந்து கேட்கிறான், நீ என்னத்தை கேட்க போற, உடனே கேளுங்கிறார் தசரதன். உடனே கைகேயி கேட்கிறா, யோபிஷேகஸ்மா யோபிஷேக சமாரம்பஹ ராகவஸ்யோபகல்பிதஹ அனேனைவாபிஷேகேன பரதோ மே பிஷிச்யதாம். நீங்க எந்த ராமருக்கு ரட்சாபந்தனம் பண்ணி நாளைக்கு எவ்வராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேளோ அந்த ராஜ்யம் என்னுடைய குழந்தையான பரதனுக்கு கிடைக்கணும். அதை நீங்க ஏற்பாடு பண்ணணும். ஒரு வரனை கேட்டுவிட்டா உடனே அவர் அழறார். அடி பாப்பி, இதை போய் வரனா கேட்கறையே அப்படின்னு அழுறார். உடனே அவ சொல்றா, வரன் கொடுக்குற காலத்துல உங்களுக்கு தித்திப்பா இருந்தது, இப்ப 2 வரனை நான் கேட்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? யோ த்விஜீயோ வரோ தேவா தத்த பிரீதேன மேத்வயா. தேவாசுர யுத்தத்துல நீங்க கொடுத்தேன் 2 வரன், அந்த 2 வரன் தான் இப்ப நான் கேட்கிறேன். மற்றொரு வரன் என்ன, அதை சீக்கிரம் சொல்லி, என் பிராணன் போறது போல இருக்கு. மற்றொரு வரண கேளுடிங்கிறார். நவ பஞ்சச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ருதா சிராஜி ந ஜட்டாதாரி ராமோ பவது தாபசா. நவ பஞ்சச வருஷாணி, 14 வருஷங்கள் இந்த நாட்டை விட்டு ராமன் காட்டுக்கு போய் ரிஷிகள் போல ஜட்டையும் மர உரியும் தரிச்சு ரிஷிவேஷம் பூண்டு இந்த காட்டுல இருக்கணும்னு சொல்லி
14 வருஷங்கள் காட்டுல இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ண, அதை ஒரு வரனாக கேட்கிறா. கேட்டுட்டே இருந்தார் தசரதன். அடி பாப்பின்னா கத்தினா அழுதா மயங்கி கீழே விழுந்துட்டானா. கிம்னுமே எதிவா ஸ்வப்னம் சித்தமோகா பிவாமம பதிலப்யதத சஜ்ஜாம் கைகேயி வாக்கியதா அடிதா. இந்த வார்த்தையினால வஞ்சிக்கப்பட்ட அவன் என்னானா மயங்கி கீழே விழுந்துட்டான். உடனே மனசுல இந்த விஸ்வாமித்ராகமனத்துல ஒரு எண்ணம் வந்தது. இந்த ராமரை கேட்க இந்த விஸ்வாமித்திரர் வந்திருக்கார். கண்ணை திறந்து பார்க்கும்போது வந்த சந்தர்ப்பம் சரியில்லை, ராமன் வேண்டாம் நான் தெரியாம கூப்பிட்டேன்னு எப்படி அவர் திரும்பி போவார்னு மனசுல நினைச்சானோ அது போல இப்ப நினைக்கிறாளாம். இப்ப நடந்தது அத்தனை சொப்னமாக இருக்கணும். கைகை இதெல்லாம் கேட்டிருக்கவே கூடாது, இதெல்லாம் சொப்னம்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா கைகை நேரடியா உட்கார்ந்து இருக்கா, தலைவிரி கோலத்தோட. உடனே சொல்றான், நீ இதை மட்டும் கேட்காதரி, ஏன்னா குற்றமற்ற தெய்வம் அந்த ராமன். அபராதம் கமுத்திஷ்ய திரக்யாமித்யாமகம் சுதம் கௌசல்யாம்பா சுமித்ராம்பா தெஜேயமபி வாஸ்ரியம். ஒரு குற்றமும் செய்யாத தெய்வம்னு ஒன்று இருக்குன்னா அது என் ராமன் தான். அவனை போய் நீ காட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறிய, அது மட்டும் வேண்டாம். உன் பிள்ளைக்கு வேணா நீ ராஜ்யத்தை எடுத்துக்கோ, ராமனை காட்டுக்கு அனுப்பாத. உனக்கு அதற்கு பதிலாக நீ எதற்காக இதை பண்ற, பழிவாங்கும் நோக்கத்தினால பண்ற. உனக்கு என்ன இந்த கௌசல்யா சுமித்ர அவளை நான் தியாகம் பண்ணணும்னாலும் சொல்லு, தியாகம் பண்ணி விடுறேன், அந்த ராமனை காட்டுக்கு அனுப்பாத. அப்படின்னு பேசாம இருக்கா, தயையே இல்லாம அப்படி பார்த்துட்டே இருக்கா. உடனே அதற்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்றார் தசரதன், அஞ்சலிம் குர்மி கைகேயி பாதௌஜா விஸ்ருஷாமிதே. ஏ கைகேயி, எந்த ராஜாவும் பண்ணக்கூடாத ஒரு காரியத்தை நான் பண்றேன். அஞ்சலிம் குர்மி கைகேயி, உனக்கு நான் தலைவன், உன்னை நான் கை கூப்பி கேட்டுக்கிறேன். ரங்கநாதனுக்கு மட்டுமே கையை கூப்பி அந்த கையிருக்கே, இப்போ உன்னை பார்த்து கூப்பிடுறேன். எதற்காகன்னா என் பிள்ளைய காடு அனுப்பாதடி. அது மட்டும் இல்ல, அப்பையும் பேசாம இருக்கா. பாதௌஜா விஸ்ருஷாமிதே, ரங்கநாதருக்கு வணங்கின அந்த சிரசு இருக்கே, பாதௌஜா விஸ்ருஷாம், உன் காலை தொட்டு கேட்கிறேன். ரங்கநாதன் திருவடியை தொட்ட கை, ஆனா இன்னைக்கு உன் பாதத்தை தொடர்றது எதற்காகன்னா என் தெய்வத்தை காட்டுக்கு அனுப்பாதடி. அது மட்டும் இல்ல, சரணம் பவ ராமஸ்ய, ராமனுக்காக தான் நான் கேட்கிறேன். எந்த ராஜாவும் எப்பொழுதுமே பண்ணக்கூடாத ஒரு செயல் எதுன்னா மாதர்மோ மாமிக ஸ்பிருஷேத். பூமியில எந்த ராஜாக்களுடைய சரீரமும் படக்கூடாது. படலாம், எப்ப படலாம், எங்க படலாம்னா அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ற காலத்துல அந்த ராஜாக்களுடைய சரீரம் தரையில படும். ரங்கநாதனை நமஸ்காரம் பண்ற காலத்துல அந்த சிரசு கிரீடத்தோட தலையில படும். அது மட்டும் இல்லாம வசிஷ்டாச்சாரியால் குல குரு வந்தார்னா, ஆத்து வாத்தியார் வந்தார்னா நமஸ்காரம் பண்ற காலத்துல மட்டுமே வணங்கக்கூடியதான தரையில படக்கூடியதான அந்த சிரசு இருக்கே. இப்ப உனக்கு நமஸ்காரம் பண்றேன், எதற்குன்னா அந்த குற்றமற்ற தெய்வத்தை காட்டுக்கு அனுப்பாத. நீ வேற எது கேட்டாலும் செய்யறேன், இதை மட்டும் நீ செய்யாதடி. மண்டலே பன்னகோருத்தஹா மந்திரைரிவ மகாவிஷா. ஒரு பாம்பு மகுடிக்கு கட்டுப்பட்டு, மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு எப்படி அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வராதோ அது போல உள்ள இருந்தபடி அழுதுண்டே இருக்கானா. பண்ணா, ஏன்னா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கான். இவன் நினைச்சானா உத்தரட்சணம் உனக்கு நான் ஒரு வாக்கம் கொடுக்கல, நீ சொன்னது எதுவும் நடக்காது, நீ இந்த நாட்டில இருந்து வெளியே போ, இல்ல சிரச்சேதம் பண்ணுவேன்னா பண்ணிவிடலாம். ஆனா தர்மத்துக்கு கட்டுப்பட்டதுனால ஒரு பாம்பு எப்படி அந்த மகுடியை தாண்டி வெளியில வர முடியாதோ, அந்த வட்டத்தை தாண்டி வெளியில வர முடியாதோ, மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு இடத்துல அகப்பட்டு இருக்குமோ, இந்த ராத்திரி முழுக்க அந்த ரூம்லயே கடந்து புலம்பின்ண்டே இருக்காரா அந்த தசரதன். ஏன்னா கொடுத்துட்டார் வாக்கு, அதை மீற முடியல.